இங்கே இருக்க ஸ்கூலில் மிட் ஆஃப் த மார்ச்சில் ஓப்பன் ஹவுஸ் டூர்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸை ஈவினிங் தான் இன்வைட் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு. ஸோ அந்த அன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பசங்க கிளாஸ் ரூமில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பசங்க கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அது இல்லாமல் வந்து கிளாஸ் ரூம் டீச்சர்ஸையும் நம்ம மீட் பண்ணி பேசலாம். ஸ்கூல்லையுமே எல்லா வால்லையும் பசங்க என்னென்ன ஆக்டிவிட்டி அந்த கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, கோட் ஆஃப் த வீக்குன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் இருந்தது. இதுவரை எந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் வந்து திருக்குறள் போட்டு நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு திருக்குறள் வந்து போட்டிருந்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் என்னென்னா அந்த திருக்குறளுக்கான மீனிங் வந்து அவங்க வந்து பிளாங்காக விட்டுருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியன்ஸ் தான் யாராவது வந்து சொல்லி இந்த திருக்குறள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பணிவுடையான் இன்சொலான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மாற்று பிற. இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஹவுஸ் டூர் வந்து ஸ்கூலோட மிடில் நடக்கும் அந்த மார்ச் மந்த்து. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் மீட் அண்ட் க்ரீட் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அந்த அன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து நம்ம பசங்களோட டீச்சரை மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த கிளாஸ் ரூம் கிடைக்க போகுது இதெல்லாம் டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் ஸ்கூலுக்கு தேவையான சப்ளைஸும் நம்ம கிளாஸ் ரூமுக்கு தேவையான சப்ளைஸும் நம்ம வந்து கொடுப்போம். கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் நாங்கள் பெருசாக வந்து கொண்டு போய் கொடுத்ததில்ல. பிகாஸ் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு ஆல்ரெடி வந்து ஃபண்டு வந்து நிறையா வருமா இருக்கும். அதனால் ரொம்ப மினிமலாக தான் நாங்கள் வாங்கி ஸ்கூலுக்கு தேவையான சப்ளைஸ் கொடுப்போம். இங்கே எப்படின்னா அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன ஸ்கூலுக்கு தேவையான சப்ளைஸ் வந்து வேணும்னு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $150 தேவையான திங்ஸை வந்து சொல்லிவிடுவாங்க. நம்ம அதை வந்து ஸ்கூலுக்கு ஆர்டரும் போட்டணும். எய்தர் அந்த பாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு டெலிவர் ஆகிற மாதிரியும் பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு டெலிவர் ஆகிட்டு கொண்டு போய் அந்த ஸ்கூலுக்கு தேவையான சப்ளைஸை வந்து என்றைக்கு வந்து அந்த மீட் அண்ட் க்ரீட் டே சொல்கிறாங்களோ அன்னைக்கு கொண்டு போய் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று நாங்கள் டெக்ஸஸ் ஸ்கூலில் என்ன பார்க்குறேன்னா, நம்ம பசங்க ட்ரா பண்ணதையே வந்து ஃப்ரேம் போட்டு இங்கே சேல் பண்ணுவாங்க. அது நம்ம வந்து வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா கூட பரவாயில்ல. நாங்கள் வந்து ஒரு வருஷமுமே இங்கே வந்து நாங்கள் இப்போ வந்து செகண்ட் இயர் டெக்ஸஸ் மூவ் ஆகி செகண்ட் இயர் ஆயிடுச்சு. ஸோ போன வருஷமும் இந்த மாதிரி என் பையன் ட்ரா பண்ண ட்ராயிங்கை ஃப்ரேம் போட்டு சேல் பண்ணாங்க, அதை வாங்கினோம். இந்த வருஷமும் அந்த மாதிரி வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $30 மேலே தான் வந்து அவங்க அந்த ஃப்ரேமை வந்து நமக்கு சேல் பண்ணுவாங்க. நம்ம பசங்க வரைஞ்சதை நம்மளே வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும்.